கோலியை பற்றி என்ன பேசுறது? இனிமேல் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னா வந்து ஒரு 7, 8 ஆஃப் ஸ்டம்ப் வச்சுட்டு தான் அவர் ப்ராக்டிஸ் பண்ணணும். அவர் விக்கெட்டில் வந்து பிச்சில் போய் நின்று ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு 7, 8 ஆஃப் ஸ்டம்பை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லைனா அவர்கிட்ட வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் நீ பால் தொட்டுட்டேன்னா நீ அவுட்டு அப்படின்னு ப்ராக்டிஸில் கூட சொல்லணும். ஒருத்தர் நீ எத்தனை தடவை அவுட் ஆகிறன்னு பார்க்கலாம் அப்படின்னு. அவர் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் என்னமோ தெரியல, அது என்னமோ அது இழுக்கும் தெரியுமா ஒரு காந்தம், அந்த மாதிரி அவரை இழுக்குது. அதை கரெக்டாக பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. இப்போன்னு இல்லை, அவர் அந்த ஆண்டர்சன் வந்து ஜிம்மி ஆண்டர்சன் எடுத்து படம் போட்டு காமிச்சார்ல அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், அப்போலேருந்து அவர் அப்படி தான் இருக்கார். அந்த வீக்னஸை அவர் கரெக்டே பண்ணிக்கல. எந்த ஒரு பேட்ஸ்மேன் இப்போ பாருங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பேச்சு வந்ததுனால சொல்கிறேன். 2003-4 டெண்டுல்கர் வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஃபிஷிங்கில் அவுட் ஆகிட்டே இருக்கார். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போகிறாரு, அவுட் ஆகிறாரு, ஆஃப் ஸ்டம்ப் போகிறாரு, அவுட் ஆகிறாரு, கவர் டிரைவ் போகிறாரு, காட்டட் கவர்ஸ், அந்த மாதிரி போகிறாரு. சிட்னி மேட்ச் வருது, அவர் அடித்தது வந்து 241 ரன் அடித்தார். சிட்னி டெஸ்ட்டு 2003-4 241 ரன் அடித்தார். 470 பாலும் இனிமேல் ஆடினார். இந்தியா 700 ரன்னுக்கு மேலே அடித்தாங்க அந்த இன்னிங்ஸு. ஒரு கவர் டிரைவ் ஆடல டெண்டுல்கர். அடித்த 241 ரனில் ஒரு கவர் டிரைவ் கூட இல்லை. அதாவது இந்த ஷாட்டில் நான் அவுட் ஆகிறேன், ஸோ இந்த ஷாட்டுக்கு நான் போக மாட்டேன், இந்த ஷாட் நான் ஆடலைப்பா, இந்த இன்னிங்ஸ் பூரா நான் ஆடல, என்னை நானே வருத்திக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ரன்னு கொடுத்த ஷாட் அது. அவரோட கவர் டிரைவ் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி அவருக்கு வந்து இனார்மஸ் ரன்ஸு கொடுத்த ஒரு ஷாட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணார். எதுக்காக அப்படின்னா இதுதான் பேட்ஸ்மேன்ஷிப்பு, இதுதான் இந்த அப்ளிகேஷனுங்கிறது. பட் தங்கிட்ட இருக்கிற ஒரு தப்பை நிவர்த்தி பண்ணிக்காத ஒரு பேட்ஸ்மேனாக அவர் வந்து ஒரு யங்ஸ்டரோட பார்வையில் இருக்கார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பேட் எக்ஸிபிஷனிசம் தான் அது நான் சொல்லுவேன்.